மாற்றம் தொடுத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படி. ஸோ அவருடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறவங்க, அவருடைய விமர்சிக்கிறவங்களுக்கு கூட அவர் மதிக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் H. ராஜா, பிஜேபி. அவர் ஸ்டாலின் சார் வந்து எப்படியெல்லாம் விமர்சிச்சிருக்காருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்து கூட அவர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவர் போய் நடந்து விசாரித்தார். இதெல்லாம் வந்து ஒரு தலைவனுக்கான ஒரு பண்பு, ஒரு கண்ணியமான ஒரு குணங்கள் அது அவர்கிட்ட இருக்கு. என்ன கேட்குறாங்க, நீங்கள் அவங்கள விமர்சிச்சிங்க, இப்போ அவங்க கூட இருக்கீங்க. விமர்சனம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாளைக்கு அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்த பிறகு நான் மறுபடியும் இந்த விமர்சனம் தான் சொல்லி தானே ஆகணும். அதுதானே என் குரல், ஒரு சகோதரனின் குரல். The whole cadre feels that he is their family member. நட்புக்கு எப்பவுமே மரியாதை கொடுப்பவர், நண்பர்களை மிகவும் மதிக்கிறவர். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது ஒரு டிசிப்ளின், அதுக்கு மேலே வந்து ஒரு ஆட்டிடியூட், அது ரொம்ப பிடிச்சது. ஒரு வசீகரமான ஒரு புன்னகை, அதுக்கு புன்னகைக்கு ஒரு சொந்தக்காரர். சகோதரர் ஸ்டாலின்ங்கிறீங்களா, உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு, கோத்திர பொருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் டார்வின் கோத்திரஸ்திய, த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அது எலெக்ஷன் பார்க்கறதில்ல, வருஷங்களை எண்ணி பாருங்கள். எங்கள் கோத்திரம் அதுதான், டார்வின் கோத்திரம். ரொம்ப கஷ்டம் இதை அழிக்கிறது. வெவ்வேறு கட்சிகளில் இருந்தாலும் நாங்கள் அந்த கோத்திரம் தான். We will survive and we will continue. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.